Hi friends, Assalamu alaikum. Welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்ரீலங்கால எடுத்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னோட ஸ்ரீலங்கா ட்ரிப்போட லாஸ்ட் vlog இதுதான். இதுக்கப்புறம் ஃபுல்லாவே ரமதான் வீடியோஸ் தான் வரும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு எப்பவும் போல தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸ்ரீலங்கால ரொம்பவே பியூட்டிஃபுல்லான நிறைய பிளேசஸ் நான் விசிட் பண்ணேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ் தான் நான் இந்த வீடியோல காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்பவும் போலவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க, புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீலங்கா வந்து மேரேஜ் அட்டன் பண்ணிவிட்டு மேரேஜ் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே தான் நான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேரேஜ் நடந்த அவங்க வீட்டில் இருந்து தான் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சென்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி பரோட்டா, அப்புறம் பால் சோறு, புட்டு, அப்புறம் இது முட்டை ரொட்டி, இது எல்லாமே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக சிக்கன் கறி, அப்புறம் முட்டை சொதியானோ, ஓட்ஸ் இதெல்லாம் கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்வீட்ஸில் ஹல்வா, ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தோதல், அப்புறம் கேக்ஸ் இது எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி வெட்டிங் நடக்கிற வீடுனாலே நிறைய கேக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ நான் இங்கே வந்ததுலேருந்தே ஃபர்ஸ்ட் 1 வீக்கு நல்லாவே கேக் சாப்பிட்டேன். இது எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸில் பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ நாங்கள் வீட்டில் இருந்தே சாப்பிட்டுட்டோம். இன்னைக்கு மார்னிங் ட்ரெடிஷ்னல் ஸ்ரீலங்கன் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் இங்கே இருந்த வர ரொம்பவே உபசரித்து நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்வீட்க்கு இந்த ஒரு பீஸ் கேக்கும் சாப்பிட்டாச்சு. இங்கே உள்ள கேக்ஸ் எல்லாமே ரொம்ப மாய்ஸ்டாக ரொம்ப எம்மியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியே சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் பேர்வலையில் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ பேர்வலையிலேருந்து கால் போகிறது ரொம்பவே பக்கம் அப்படிங்கிறதால இன்றைக்கி கால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறோம். போகிற வழி ஃபுல்லாகவே இந்த கோகோனட் ட்ரீஸ் அண்ட் அந்த பீச் வியூலாம் அது பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஆன் த வேல தான் இந்த சீ லைஃப் அப்படிங்கிற இந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. இது உள்ள நிறைய டாட்டாய்ஸ், ஃபிஷ் அந்த மாதிரிலாம் டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. இது வெளியே இது மாதிரி ஒரு பெரிய டாட்டாய்ஸ் ஸ்டாச்சு மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. டைமும் ஷார்ட்டாக இருக்கிறதால இன்னும் நிறைய பிளேசஸ் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு நாங்கள் அங்கேருந்து பலப்பிட்டியா போட்டிங்க்கு வந்துட்டோம். இந்த போட்டிங் பேர் மடு ரிவர் போட்டிங்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ஸ்ரீலங்கா வர டூரிஸ்ட் எல்லாருமே இந்த போட்டிங் கண்டிப்பாக போவாங்க. ஸோ நானும் இந்த மாதிரி போட்டிங் போகிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். இது சீல கூட்டிகிட்டு போகிற போட்டிங் இல்லை, ரிவர் போட்டிங் தான். ஸோ இங்கேருந்து அந்த ரிவர் அண்ட் சீ ரெண்டும் மிக்ஸ் பண்ணுற இடத்த கூட காட்டுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பிளேஸும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இந்த என்ட்ரன்ஸ்லாம் செட் பண்ணியிருந்தாங்க. கோகோனட் ஷெல் மாதிரி ஏதோ ஒன்று பால் ஷேப்பில் இந்த இடம் ஃபுல்லாகவே ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்னதுன்னு கூட எனக்கு சரியாக தெரியலை, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் இந்த போட்டிங் போகும்போது நடுவில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, எந்த இடம்லாம் காட்டுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே உள்ள அந்த டூரிஸ்ட் கைட் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இந்த போட்டிங்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்துருக்கிறோம். ஸோ மழை மட்டும் பேஞ்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இன்றைக்கி நல்லாவே ஒரு பிரைட்டான சன்னி டே தான். இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டில் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழி ஃபுல்லாகவே ரொம்ப சீனிக்காக இருந்தது அந்த இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த நாடு முழுக்க நான் வந்ததுலேருந்தே நிறைய கோகோனட் ட்ரீஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். இந்த போட்டிங்க்கு நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். எங்களுக்கு 35,000 ஸ்ரீலங்கன் மணி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தா 10,000 கிட்ட வருது. இந்த போட்டிங்க்கு 1.5 hours to 2 hours வர டைம் ஆகும். பட் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். மஸ்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். இந்த மாதிரி நடுவில் இந்த மேங்க்ரோவ்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதில் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எப்படி தண்ணிக்குள்ளேருந்து இவ்வளோ மேங்க்ரோவ்ஸ் வளருதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். அப்புறம் அதுலேயுமே நிறைய இந்த குட்டி குட்டி மீன்கள் எல்லாமே ஓடிட்டு இருந்தது. அந்த போட்டிங்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக ஸ்ரீலங்கன் சின்னமன் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அதை பார்க்குறதுக்காக வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. அங்கே போனதுமே ஃப்ரெஷ் சின்னமன் பவுடர் வச்சு பண்ண அந்த சின்னமன் டீ கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. சின்னமன் ஃப்ளேவர் ரொம்பவே டாமினேட்டிங்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது, பட் இந்த டீ குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த லேடி பட்டை மரத்தில் உள்ள அந்த ஸ்டெம் வச்சு அதை கீறி ஃபுல்லாகவே எல்லா பட்டையும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டாக கீறி எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் அதுலேருந்துமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அந்த சின்னமன் ஸ்மெல் வந்தது. அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறதுக்காக நம்மளுக்கும் கையில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறது தான் வந்து அந்த தின்னான அந்த லேயராக அவங்க கீறி எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே தின் லேயர்ஸாக எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு ரோல் பண்ணி அதை காய வச்சிட்றாங்க. ஸோ இப்படி தான் கொழும்பு சின்னமன் தயாரிக்கிறாங்கங்கிறத நான் இன்றைக்கி நேர்லேயே பார்த்துட்டேன். இது ரொம்பவே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி டூரிஸ்ட்காக அவங்க செஞ்சு காட்டின சின்னமன் எல்லாத்தையுமே லைனாக மேலே காய வச்சுருக்காங்க பாருங்கள்.
அப்புறம் அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சின்னமன் ஆயில் எல்லாத்தையும் நம்மளுக்கு கையில டெஸ்டிங்க்கு கொடுத்துருந்தாங்க. அது தலைவலி, இருமல் அதுக்கெல்லாம் நல்லாவே சரியாகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. Indian, Sri Lankan Tamil, Indian. Cinnamon oil, headache, pain in toothache, sore throat problem outside. இதுதான் ஃபுல்லாவே பட்டை மரம். பட்டை மரம் எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான் நேரில் பார்த்தேன். அவங்க அங்கே செஞ்சு வைக்கிற அந்த பட்டை எல்லாமே வந்து கொஞ்சம் சேலும் பண்ணுறாங்க. பட் இங்கே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, பிகாஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லையா. இருந்தாலும் அவங்களோட சின்ன பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நாங்கள் சின்னமன் வாங்கிக்கிட்டோம். அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் மசாஜ் இடத்துல ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இதில் ஒவ்வொரு டேங்க்லேயும் நிறைய ஃபிஷ் போட்டு வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இதில் நம்ம உள்ள காலை விட்டுட்டு நம்ம ஃபிஷ் மசாஜ் எடுத்துக்கலாம். பட் எனக்கு பயமாக இருந்ததால் நாங்கள் யாருமே இதை ட்ரை பண்ணல. அதுவும் பார்த்து முடிச்சுட்டு 2 சைட்லேயும் அந்த சீனிக் வேவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அப்படி போட்டிங் ரைட் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அண்ட் டூரிஸ்ட் எல்லாருமே எங்களை மாதிரியே போட்டிங் எல்லாமே பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுதான் ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிற இடம் அப்படின்னு காட்டியிருந்தாங்க. வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. பட் அந்த சைட்லேருந்து அந்த அலைகள் வர்றதும் இந்த சைட்லேருந்து அந்த ஆறு கலக்கிறதும் பார்க்குறதுக்கு எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது நேரில். ஆறு கடலோட கலக்கிறதெல்லாம் எத்தனை பேர் நேரில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் நிஜமாவே இது ஒரு மேஜிக்கல் மூமெண்ட்டாக தான் இருந்தது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இந்த போட்டிங் ஜேர்னியை ரொம்பவே நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ இங்கே போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்ரீலங்காலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது என்ன பீச் அப்படிங்கிறத அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். நாங்கள் இப்போ ஹிக்கடுவா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் பீச் அண்ட் ரொம்பவே ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ இந்த பீச் பார்க்கலான்னு தான் இங்கே வந்திருக்கிறேன். அண்ட் ஸ்ரீலங்காவில் நான் சுற்றி நிறையவே பீச்சஸ் போனேன். எல்லா பீச்சுமே ஈக்குவலி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ரொம்ப ஃபேவரட்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிக்கடுவா பீச் தான். அப்படியே அந்த ஐலாண்ட் வைபோட ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த சன்னி டேயில் இந்த பீச் இது எல்லாமே ஒன்றா பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். அங்கேயும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. பிகாஸ் ஒன் டேலேயே கொஞ்சம் நிறைய இடம் கவர் பண்ணுற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். ஸோ எல்லா பிளேஸ்லேயுமே வந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அதுவும் கொஞ்சம் வெயிலாக இருந்ததால் பீச்லலாம் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. இந்த மாதிரி பீச்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஈவினிங் டைமில் வந்திருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இங்கேயுமே வர டூரிஸ்ட்காக போட்டிங்லாம் வச்சுருந்தாங்க அந்த கடலில். பட் இப்போ தான் நாங்கள் ஒரு போட்டிங் முடிச்சுட்டு வந்தோங்கிறதால இங்கே போட்டிங்லாம் போகலை. நெக்ஸ்ட் வெயிலில் நாங்கள் நல்லாவே சுற்றி ரொம்ப டயர்டாக இருந்ததால் இளநீ குடிக்கலான்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி இருந்தாங்க. இதுவுமே பீச் ஓரமாக தான் இருந்தது. ஸோ அந்த பீச் வியூவோட இந்த இளநீர் குடிக்கிறதுக்கு இளநீ இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. யுஏஇயில் இந்தியா இளநீர் விட ஸ்ரீலங்கா இளநீர் தான் கிடைக்கும். ஸோ அங்கே குடித்த மாதிரி அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. இளநீ குடிச்சிட்டு அதில் இருந்த வழுக்கையும் எடுத்து சாப்பிட்டாச்சு. ரொம்பவே ஸ்வீட்டாக டெண்டராக ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி கால் டச் ஃபோர்ட்க்கு தான் வந்திருக்கிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் காலில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். லோஹர் தொழுறதுக்கு டைம் ஆகிட்டுங்கிறதால கால் டச் ஃபோர்ட்டில் இருக்கிற இந்த ஃபேமஸான மஸ்ஜித்குள்ளே தான் தொழுறதுக்காக வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்க இந்த மஸ்ஜித் ரொம்பவே ஃபேமஸ்னு சொன்னாங்க. இங்கே லேடிஸ்க்குமே தொழுறதுக்கு இடம் இருக்குது. நானும் அம்மாவும் அங்கே தான் தொழுறதுக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த மஸ்ஜிதில் லேடிஸ் ப்ரேயர் ரூம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அங்கே எங்களோட லோஹரான அசர் தொழுவையை முடிச்சுட்டு நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். பிகாஸ் மார்னிங்லேருந்தே சுற்றிட்டே இருக்கிறதால ரொம்பவே பசியாக இருந்தது. ஸோ இப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கிறோம். நாசி குரம், ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் எல்லாம் வாங்கியிருந்தோம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் கந்தூரி ரெஸ்டாரண்ட். இது காலில் தான் இருக்குது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. கால்ங்கிற இந்த ஒரு கம்ப்ளீட் டூரிஸ்ட் ஏரியா தான். ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸாக தான் இருந்தாங்க. அண்ட் வர டூரிஸ்ட் ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய சின்ன சின்ன ஷாப்பிங் பண்ணுறதுக்கான கடைகளாக இருந்தது.
நாங்கள் இப்போ கால் ஃபேமஸ் உணவத்தனா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே பீச்சாகவே நல்லா சுற்றி பார்த்துருக்குறேன். இந்த உணவத்தனா பீச்சும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வரும்போதும் கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டுங்கிறதுனால இந்த கிளைமேட்டோட இந்த பீச் பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கே இந்த பீச் பார்த்து அப்படி கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்தும் கிளம்பியாச்சு. எல்லாமே நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட் கிளிம்ஸாக தான் காட்டியிருக்கிறேன். இதே பீச்சையே வந்து ரொம்ப லாங்காக காட்டிகிட்டே இருந்தால் உங்களுக்குமே போர் அடிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்திருக்கிறது இந்த டச் ஃபோர்ட்க்கு தான். என்னோட இந்த ஸ்ரீலங்கன் ட்ரிப்பில் என்னோட ஃபேவரட் பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கால்னு தான் சொல்லுவேன். இந்த ஊரும் இந்த பிளேஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃபோர்ட் ரொம்பவே லாங்காக இருந்தது அண்ட் ஸ்மூத்தாக இல்லாமல் கொஞ்சம் கரடு முரடுமாக தான் இருந்தது. அண்ட் இது மேலே ஏறி நின்று ஃபுல் வியூவையும் பார்க்குறதுக்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லாக சுற்றி வர கடலாகவே இருந்தது. அங்கங்கே நடுவில் இருக்கிற அந்த பாறைகளோடு சேர்ந்து இந்த கடலை பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருந்தது. இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறதுக்கு மனசே இல்லை. மைண்டே அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. இந்த ஃபோர்ட் வழியாக அப்படியே நடந்து நம்ம அந்த சைட் போனோம்னா இன்னுமே சூப்பரான வியூலாம் இருந்தது. அப்புறம் இவ்வளோ பெரிய பாறையோட டாப்பில் நின்று வியூ பார்க்குறதுக்காக அதுலேயே ஸ்டெப்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ஆன் த வேலை இந்த மாதிரி நிறைய சோவினர் ஷாப்பும் இருந்தது. பட் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ் டூரிஸ்ட் ஏரியாங்கிறதால மேலே வந்ததும் சுற்றி ஃபுல்லாகவே கடலை பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாகவே ஃபாரினர்ஸ் அண்ட் சைனீஸ் பீப்புளாக தான் இருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த ஃபோர்ட் உள்ளேயே நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் அங்கே உள்ள அந்த ஷாப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. நிறைய ஷாப்ஸ், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதில் என் ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிற பெட்லர்ஸ் ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஜெலட்டோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணாங்க போனால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே இந்த கடையை கூகுள் மேப் போட்டு தேடி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. இங்கே ஃபுல்லாகவே நிறைய வெரைட்டியில் ஜெலட்டோ ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நான் எனக்கு மேங்கோ ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தேன். லைட்டாக அந்த டைமில் மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிட்டு, ஸோ அந்த மழையோட இந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றதுக்கு ஹெவனாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் யாராவது கால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஒன் டே ஃபுல்லாக நல்லாவே சுற்றிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம மழையாக இருந்தது. ஸ்ரீலங்கா நான் வந்ததுலேருந்தே காலையில் ஃபுல்லாக நல்ல வெயில் அடிக்கிறதும் ஈவினிங் ஆகிட்டால் பயங்கர மழை பெய்யறதுமா தான் வேலையாக இருந்தது. பட் எனிஹவ் நாங்கள் எல்லா பிளேஸஸும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிற டைமில் மழை பெஞ்சதுனால ஒன்றும் தெரியலை. நெக்ஸ்ட் டே என் டேடியோட ஃப்ரெண்ட் வீட்டிலேருந்து லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலங்கா வந்ததுலேருந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே மாற்றி விருந்துக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஷெரஃபாலா தான் அவங்களோட டாட்டர் டீட்டெயில்ஸை இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது, மாஷா அல்லா. அப்புறம் இன்றைக்கி அவங்க வீட்டு லஞ்ச் ஸ்பெஷல் என்னென்னா ஃபிஷ் கறி பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருந்தது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் டேஸ்ட்டு சாப்பிட்டதே இல்லை. அப்புறம் சிக்கன் கறி, தால் கறி அண்ட் வெஜ் கறியாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ஷெரஃபாலாத்தாவோட டாட்டர் ஹம்னா எனக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் க்யூட்டாக ஃபேம்ஷம் வைப்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனல் பேர் போட்டிருந்தாங்க. அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ஷெரஃபாலாத்தா அண்ட் ஹம்னா. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.